வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களது மனதை இன்னும் துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நினைவு, அந்த நினைவை நீங்களும் மறந்துவிடலாம் என்று எத்தனையோ நாட்கள் நினைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். இருந்தாலும் அந்த நினைவை மறக்க முடியாமல் மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளும் தேவையில்லாத ஒரு வழிகளும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நிரம்பி வழிந்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்த அந்த ஒரே ஒரு கசப்பான சம்பவமோ அல்லது உங்களை ஏமாற்றிய ஒரு மனிதரின் முகமோ இன்னமும் உங்களுடைய நினைவலைகளை விட்டு மறையாமல் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் இது ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாமல் தான் இருக்கும். எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டாலும் அந்த ஒரு நினைவை உங்களுடைய மனதிலிருந்து அழிக்க உங்களால முடிவதே கிடையாது. முடியாமல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களின் வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். தூங்க போகும் பொழுதே அல்லது தனிமையில் இருக்கும் பொழுதோ அந்த ரகசியமான காயங்கள் மீண்டும் மீண்டும் விஸ்வரூபங்கள் எடுத்து மனதை வதைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், இப்படிப்பட்ட சோதனைகள் எனக்கு மட்டும் ஏன் ஏற்படுகிறது, யாரிடம் பழகினாலும் எனக்கு துரோகங்கள் மட்டுமே தான் மிஞ்சி கிடக்கு என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் உங்களை இன்னும் பிரச்சனைகளில் தான் ஆழ்த்துமே தவிர ஒருபோதும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்காது. எனவே முடிந்த அளவுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது எல்லாரிடமும் சகஜமாக பழகுங்கள். உங்களை அவர்களை துரத்துவது போல தெரிந்தால் நீங்களே ஒதுங்கிக் கொள்ளுங்கள். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு நீங்கள் போக மாட்டீர்கள். இருந்தாலும் உங்களை தேடி நிறைய நபர்கள் வரத்தான் செய்வார்கள், அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவையில்லாத சண்டை சச்சரவு போடாமல் முடிந்த அளவுக்கு பொறுமையாக அந்த இடத்தை விட்டு விலகுவது தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில நிச்சயமாக நன்மைகளை தேடி கொடுக்கும். உறவினர்கள் முன் தலை குனிந்த ஒரு தருணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. ரிஷபம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில தருணங்கள் பண இழப்பை விட அதிகமாகவே வலிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதில் ஒன்று நம்முடைய குடும்பத்தினர் அல்லது உறவினர்கள் முன் அவமானமாக உணர்ந்த ஒரு தருணமாகத்தான் அது இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு அது மறக்க முடியாத ஒரு நினைவாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மறக்க முடியாத நினைவால் உங்களுடைய மனதிற்குள் அது மிகப்பெரிய ஒரு வழிகளையும் மிகப்பெரிய ஒரு காயங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் வரவழைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஒரு சூழ்நிலை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வெளியே நடந்திருக்கலாம். வேலை இழப்பு, பண நெருக்கடி, குடும்ப பிரச்சனை அல்லது தவறான புரிதல் எதுவாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை மனதை மிகவும் பாதித்து அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையும் நிச்சயமாக தேடி கொடுத்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு போகாமல் மனதிற்குள்ளேயே துரத்தி ஓடிக்கொண்டே தான் இருந்தது. ஆனால் காலங்கள் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுத்தருகிறது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நடந்த சிரமம் உங்களுடைய வாழ்க்கையின் முழு அடையாளம் மட்டும் கிடையாது. அந்த அனுபவங்கள் உங்களை உடைப்பதற்காகவும் நடந்தது கிடையாது. இன்னும் உறுதியுடன் மீண்டும் எழ வைப்பதற்காக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து பிரச்சனைகளும் தொடர்ந்து தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தேவையில்லாத ஏமாற்றங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு முறை நிச்சயமாக உணர்ந்து கொள்வீர்கள், என்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான விஷயங்களும் ஒரு பாடத்தை தேடி கொடுப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ரிஷபம் ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் தலை குனிந்ததாக நீங்கள் உணர்ந்திருந்தாலும் அதே வாழ்க்கையில மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அமையும். அப்படியே உங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் போய்விடாது. நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது என்று கூறினால் உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளி நீங்கள் நினைத்ததை விட நல்ல விதமான சில சுப காரியங்களையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலனையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் அது நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களின் மதிப்பை பிறர் கருத்துக்கள் மட்டும் தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய நேர்மை, உங்களின் மன வலிமை இவையே காலப்போக்கில் உங்களை மீண்டும் உயர்த்தக்கூடிய உண்மையான ஒரு பலங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய மாற்றங்கள் கிடைக்கும். முக்கியமாக வாழ்க்கையில புதிய ஒரு நம்பிக்கையானது உருவாகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது.
என் வாழ்க்கை இவ்வளவுதான், இனி இனி நான் எப்படி முன்னேறப் போகிறேன் என்ற விரக்தியில் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் ஒரு புதிய விடியலையும் அசாத்தியமான நம்பிக்கைகளையும் தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்களே உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது பிரவகிக்கும். அந்த அளவுக்கு நல்ல விதமான காரியங்கள் தொடங்க போகிறது. காலம் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற அத்தனை வழிகளையும் செய்து கொடுக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு கனவு போல கரைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொற்கால அத்தியாயம் கம்பீரமாக தொடங்கி அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும் என்கிற ஒரு விதியையும் இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண வேண்டும், அதை எப்படி பண்ணினால் நன்மைகள் நடக்கும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது பணம் மட்டும் கிடையாது. பணமும் மாற்றத்தான் செய்யும், இருந்தாலும் பணம் மட்டுமே தான் என்பது கிடையாது. நம்பிக்கையே தான் அந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவே இருக்கும். பணம் வேண்டும் என்றால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைத்து உழைத்தால் மட்டுமே பணம் உங்களை தேடி வரும். கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம். நம்பியவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருக்கலாம். உழைப்புக்கு தாமதமான பலன் கிடைத்திருக்கலாம். குடும்பத்தில் கவலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கலாம். சில இரவுகளில் என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமா என்று நீங்கள் அமைதியாக கண்ணீர் வடித்த ஒரு நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று விடாது. ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக பொருந்தும். மனதிற்குள் மீண்டும் நம்பிக்கை உருவாக தொடங்கும் காலங்கள் இப்பொழுது அமைந்துவிட்டது. ஒரு நல்ல செய்தி, ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு குடும்ப மகிழ்ச்சி அல்லது ஒரு சின்ன சின்ன வெற்றி, இவற்றில் ஏதாவது ஒன்று நானும் மீண்டும் எழ முடியும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நல்ல காலங்கள் என்பது வெறும் கிரக மாற்றங்கள் மட்டும் கிடையாது. அதோடு சேர்ந்து மனிதனின் முயற்சி, பொறுமை, நம்பிக்கை ஆகியவை ஒன்றோடு செயல்படும் காலம் என்றும் கூறப்படுகிறது. அதனாலேயே கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நீங்கள் வரவேற்குங்கள். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தைரியமான முடிவு நாளை உங்களுடைய வாழ்க்கையின் மிக ஆழமான ஒரு அத்தியாயமாகவே மாறப்போகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக நீண்ட தொலைவில் கிடையாது, அருகில் தான் இருக்கிறது. எனவே அதனை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.